நீங்க வந்துட்டு நோட்ஸ் வெளியில வந்துட்டீங்களே, லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண சொன்னேன். சரி, ஓகே. இதுதான் வந்து நமக்கு டெஸ்ட் கேஸா வந்து எழுத சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு பண்ணுவோம். அதை பார்த்து உங்களுக்கு ஐடியா வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு அமேசான் அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நான் பண்றேன், அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இப்ப வந்து நான் ஒரு அமேசான் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். இந்து நியூஸ் பேப்பர், இந்து நியூஸ் பேப்பர் .com உள்ள போறோம். போன உடனே அது வந்துட்டு என்ன கொடுக்குது பார்த்துட்டு, இன்னைக்கு ஃபிளாஷ் நியூஸ் இதுதான். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த நியூஸ்ல வந்து நம்ம மோஸ்ட்லி பார்க்க போது என்னன்னா, அதானி குரூப் இருக்குல்ல, அது வந்து லண்டன்ல போயிட்டு என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற மாதிரி வியூ தான் இன்னைக்கு வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? அது போக மார்க்கெட் லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல வந்துட்டு 2 அகாடமி 2 டைட்டில் வச்சு போட்டிருக்கு. ஸோ இந்த 2 டைட்டில் வச்சு போட்டிருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம சர்ச் பண்ண போறோம். இப்போ நம்மளுடைய எஸ்ஆர்எஸ் படி இங்க எப்படி இருக்கணும்னா, மார்க்கெட்ஸ்ல 3 இருக்கணும், இங்க 2 தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம டெஸ்ட் கேஸ் எழுத போறோம். இதுல மாதிரியே இன்னொரு டெஸ்ட் கேஸ் வச்சுப்போம். ஸோ இது வந்துட்டு இந்து நியூஸ் பேப்பரோட எப்பவுமே நம்ம இங்க நேம் எழுதுறது வந்துட்டு உங்களுடைய லாகின் பேஜ் அந்த மாதிரி ஈஸியா நீங்க இங்க டீடைல்ஸ் கொடுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கீழே பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து எந்த பேஜுக்காக எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க சினாரியோ வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற சினாரியோ வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இங்க என்ன பண்ண போறோம், நம்ம வெரிஃபை த இந்து நியூஸ் பேப்பர் செட்டிங்ஸ். நம்ம நியூஸ் பேப்பரோட ஹெட்டிங்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இல்லைன்னா கூட நம்ம வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் வந்துட்டு இப்போ வந்து நீங்க ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப் அக்கௌண்ட், இல்லைன்னா எஸ்எஸ்ஏனா வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல போயிட்டு நீங்க வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை ஒரு அமௌண்ட் வந்து நீங்க சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க.
ஒரு 50,000 கொடுத்தா என்ன வருது, 50,000 கொடுத்தா உங்களுக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க வந்து ஒரு கால்குலேட்டர் டெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? அதுக்கு இப்ப எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப் கால்குலேட்டர் ஒன்று இருக்குது. அது பிபிஎஃப் கால்குலேட்டர் என்ன பண்ணுவீங்க, நீங்க உள்ள போயிட்டு நீங்க வந்து ஒரு 10,000 rupees தர போறீங்க. ஸோ 10,000 rupees வந்துட்டு நீங்க 15 வருஷம் கட்டணும். 15 வருஷம் கட்டினீங்கன்னா 7.1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு வந்துட்டு 1,50,000 கட்டிருப்பீங்க. 1,50,000 கட்டினீங்கன்னா 1,21,000 வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே. ஸோ 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 2,71,000 வரும். எவ்வளவு கட்டினீங்கன்னா மாசம் மாசம் நீங்க 10,000 கட்டினீங்கன்னா அதை விட உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் இன்னும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வந்து 1,21,000 அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். வெரிஃபை த பிபிஎஃப் கால்குலேட்டர் அப்படின்ற நேம் போட்டுக்கணும். நீங்க டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன்னா நீங்க என்ன டெஸ்ட் கேஸ் பண்ண போறீங்களோ அது எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு அந்த 15 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியுதா முடியலையா? சேஞ்ச் பண்ண உடனே ஒரு பாப்பப் கடுது. என்ன கடுது இது? அலோட். இந்த பிளானோட பிபிஎஃப் ஸ்கீமோட பிளான் வந்துட்டு உங்களுக்கு 15 இயர்ஸ் தான். இதுதான் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட். இந்த பேஜ்ல ஒரே ஒரு சின்ன வேல்யூ நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இல்லைன்னா மேல ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்புட்ல இருந்து வரலாம். இந்த இன்புட் வந்து டெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க 100 ரூபா கொடுத்தீங்க. 100 ரூபா கொடுத்ததுக்கு என்ன வருது? இது மினிமம் வேல்யூ 500. ஸோ இதை தான் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. அப்ப இங்க வந்து நீங்க டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னா நீங்க வந்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ண போறத எழுதணும். நீங்க user check the minimum amount of the deposit. ஓகேங்களா? மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் வந்துட்டு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க, என்ன பண்றீங்கன்றதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ல எழுதணும். ப்ரீ கண்டிஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன விஷயம் நீங்க எழுத போறீங்க, அதாவது உங்களுக்கு எது தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை எதுவோ அதுதான் நீங்க எழுதணும். ப்ரீ கண்டிஷனும் வேற, டெஸ்ட் ஸ்டெப்ஸும் வேற. ப்ரீ கண்டிஷன்ன்றது உங்களோட முக்கியமான தேவை மட்டும்தான். டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்றது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ அதெல்லாம் எழுதணும். ப்ரீ கண்டிஷன்ன்றது என்னன்னா இந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட முக்கியமான தேவை என்னது? the application should be open. ஓகேங்களா? அப்ளிகேஷன் should be open. இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? இன்டர்நெட் கனெக்ஷன் should be on. இதுதான் வந்து உங்களுடைய எல்லா ப்ரீ கண்டிஷனாவும் இருக்கும். மோஸ்ட்லி நீங்க பண்ண போற கேஸ் எல்லாமே வந்துட்டு அந்த அந்த பிபிஎஃப் கால்குலேட்டர் தான் ஒரு சினாரியோ. பிபிஎஃப் கால்குலேட்டர் ஒரே சினாரியோ வச்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன் எது வேணா மாறலாம். ஆனா நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க முக்கியமான தேவை என்னது? அப்ளிகேஷன் ஆன்ல இருக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்ல இருக்கணும். இது ரெண்டு இருந்தா தான் நீங்க எல்லா டெஸ்டிங்கும் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெயின் பர்பஸ். அதனாலதான் இதை வந்து நீங்க இதுல எழுதணும். ஓகேங்களா? இதோட முடிஞ்சிச்சு. ரெண்டு கேஸ் எதுனாலே போதும், ரொம்ப எழுத தேவையில்லை ப்ரீ கண்டிஷன் பொறுத்தவரைக்கும். இப்ப டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ல தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். இங்கே வந்து நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இங்கே அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து நீங்க இன்புட்டுக்கு வந்துடலாம், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இங்க என்ன எழுதணும்? யூசர் என்டர் த வேல்யூ as 1000 இல்லைன்னா and 10
இல்லைன்னா 100. நீங்க என்ன இன்புட் கொடுக்க போறீங்களோ அது இங்கேயே கொடுத்துடலாம். இல்லைன்னா டெஸ்ட் டேட்டான்றதை இங்க இடத்துல வந்து நீங்க 100 கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வேற ஏதாவது ஸ்டெப் இருக்குமா பார்த்தா எதுவுமே இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பாப்அப்ல வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரே ஸ்டெப்லயே உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்ப இதுல வந்து நீங்க நிறைய கேஸ் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே கேஸ் தான் உங்களுக்கு, ஒரே டெஸ்ட் டேட்டா தான். இதுல வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வந்துடும்? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? the value should be accepted by the system. ஏன்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி டெபாசிட் பண்ணும்போது கையில இருக்க எவ்வளவு அமௌண்ட் அந்த அமௌண்ட் தான் போடணும்னு நினைப்பீங்க. அது மினிமம் அமௌண்ட் 100 ரூபாய் கூட இருக்கலாம். அந்த அமௌண்ட் தான் போடணும்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்துட்டு சிஸ்டம் அக்செப்ட் பண்ணணும். பட் ஆனா இங்க என்ன சொல்றது சிஸ்டம், the minimum amount itself, the pop-up comes system shows the pop-up message with a minimum amount of 500. இப்ப நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும். இப்ப இந்த ஆக்சுவல் ரிசல்ட் காட்டுச்சு பாத்தீங்களா? இது வந்து உங்களுடைய எஸ்ஆர்எஸ் படி கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? நீங்க இங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது கரெக்டா இருக்குதா, இந்த வியூ பாத்தீங்கன்னா தான் நீங்க வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலியர் பண்ணணும். இப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த கேஸும் இந்த கேஸும் மீட் ஆகல. பட் ஆனா நம்மளோட எஸ்ஆர்எஸ் படி இதுதான் இருக்குது. இந்த அமௌண்ட் ஷுட் பி எக்ஸ்பெக்டட் வந்துட்டு இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணதுல நமக்கு வந்து ஆன்சர். அப்ப இந்த கேஸ் வந்து ஃபெயில். ஓகேங்களா? சப்போஸ் நம்மளுடைய எஸ்ஆர்எஸ்லயே வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 500 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்ததுன்னா, மினிமம் வேல்யூ 500 தான் இருக்கணும், அது கீழே வந்து டெபாசிட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருந்ததுன்னா, அப்ப இதுலயே வந்து கரெக்டான ஆன்சர். அப்ப இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க இது ஃபெயில் பண்ணி இங்க வந்து நீங்க பக் வந்து நீங்க பக் நம்பர் வந்து போடக்கூடாது. பக் நம்பர் வந்து இங்க என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 2 3 4 5. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க பக் நம்பர்லாம் போடக்கூடாது. இதுக்கு சப்போஸ் இந்த கேஸும் நீங்க ரெண்டும் ஒண்ணா இருந்ததுதான். ஓகேவா? சரி, ஆமா ஃபெயிலிங் மட்டும் தான் நீங்க நம்பர் போடணும். ஸோ இப்போ நான் ஃபெயிலுக்கு நான் நம்பர் போட்டேன். இப்போ நான் சக்சஸ் கேஸ் ஒன்று காட்டுறேன். என்னுடைய சக்சஸ் கேஸ் பார்க்கும்போது இப்போ நான் நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் கேஸ் ஒரு சினாரியோனா இதுதான், பிபிஎஃப் கால்குலேட்டர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ்ல நான் இயர்க்குள்ள வரேன். இயர்க்குள்ள வரும்போதும் பவுண்டரி வேரியபிள் அனாலிசிஸ் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இங்க 15 தரேன். 15 கொடுத்தோடனே அக்செப்ட் ஆகுது. அப்போ 14 கொடுத்து பாக்குறேன். 14 கொடுத்தோடனே பாப்பப் போடுறேன். இப்போ இந்த 14 வந்து நான் இங்க போடுறேன். ஃபர்ஸ்ட் 15 முடிச்சிடுறேன், அடுத்து 14 போடுறேன். ஓகேங்களா? So user check the minimum here for the time period field. நீங்க என்ன செக் பண்ண போறீங்களோ கொஞ்சம் கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஏன்னா இந்த கேஸ் டிஸ்கிரிப்ஷனை படிக்கிற வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்கன்றத யூசர் கிளைண்ட் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க கரெக்டான வே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம யூசர் செக் த மினிமம் இயர் ஃபார் த டைம் இயர் ஃபீல்ட். ஓகேங்களா?
இங்க வந்து நீங்க இதே தான் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாமே முடிஞ்சிச்சு. சோ அப்ப இத அப்படியே காப்பி பண்ணி இங்க வச்சுக்கலாம். யூசர் டு என்டர் த வேல்யூஸ். இங்க என்ன பண்ணணும்? இங்க தான் வந்துட்டு 15. ஏன்னா நமக்கு சக்சஸ் கேஸ் போறோம். 15 கொடுத்ததுன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? the value should be accepted by the system. Okay, system accepts the entered value. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நீங்க பக் ட்ராக் இன்ட்ரோ எதுவும் போடக்கூடாது. இந்த கேஸ் வந்து பாஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க நெகட்டிவ் டெஸ்டிங் பண்றீங்க. ஓகேங்களா? இது வந்து எஸ்ஆர்எஸ்ல இல்ல, நீங்களா பண்ணது. ஓகேங்களா? இப்ப நீங்க எஸ்ஆர்எஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கிற வேல்யூவை இதே மாதிரி 100 மாதிரி ஒரு பாப்அப்க்கு நீங்க டெஸ்ட் பண்றீங்க. அதாவது நீங்க இங்க மினிமம் வேல்யூ 500க்கு நீங்க 100 கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கு வந்து பாப்அப் வந்தது. ஆனா பாப்அப் வராத மாதிரி அந்த பாப்அப் வந்துட்டு எஸ்ஆர்எஸ்ல இல்ல. அதனால உங்களுக்கு வந்து நீங்க ஃபெயில் போட்டீங்க. ஓகேங்களா? நீங்க பண்ண போது இப்ப நெகட்டிவ் டெஸ்டிங் தான். ஆனா பாப்அப் வருது. அது வந்து எஸ்ஆர்எஸ்லயும் கொடுத்துருக்கு. எஸ்ஆர்எஸ்ல என்ன கொடுத்துருக்குன்னா மினிமம் வேல்யூ வந்து 15 தான். நீங்க 14 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எஸ்ல வருது. சோ அதுதான் இங்க நீங்க என்ட்ரி பண்றீங்க. இது அப்படியே வந்துட்டு யூசர் என்டர் த வேல்யூ வந்து 14. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணணும்னு தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லைன்னா சிஸ்டம் ஷுட் இது வந்துட்டு நீங்க கண்ட்ரோல் டி கொடுத்து வரல. இங்க என்ன பண்ணுவீங்க? சிஸ்டம் ஷுட் ஷோ த ஆக்சுவலி அங்க பாப்அப் என்ன வந்தது அப்படின்னு போட்டு இதுல வந்து பாப்அப்ல வந்துட்டு மினிமம் ஹியர் மினிமம் இயர் வந்து 15 அப்படின்னு காட்டுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க போட்டுருணும். அப்ப இந்த கேஸ் ஃபெயில். ஆனா நீங்க பண்ண நெகட்டிவ் டெஸ்டிங்க்கு உங்களுடைய ஆஸ்பருடைய எஸ்ஆர்எஸ் படி இல்ல அப்படின்றதுக்காக நீங்க வந்துட்டு போடுறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பாசிட்டிவ் கேஸ் நெகட்டிவ் கேஸ் இந்த மாதிரி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க அதை ஒரு பக்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இது வந்து டெவலப்டு அப்ளிகேஷன், அதனால உங்களுக்கு வந்துட்டு இதுல இது ஃபெயில் வந்து நீங்க கண்ணில் பார்க்க முடியல. இது வந்து வேற ஏதாவது டெவலப்டு அப்ளிகேஷன் இல்லாம இருந்ததுன்னா அதுல நீங்க பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கூட நீங்க ஒரு இஷ்யூ கண்டுபிடிக்கலாம். இதுல என்ன இஷ்யூ கண்டுபிடிக்கலாம்னா 1000 வந்துருச்சு. 1000 வந்துட்டு நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. இதே நீங்க 0, 1, 10, 100, 1000 அந்த மாதிரி இதுல கமா போட்டு வந்து வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க நிறைய நம்பர் டைப் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. கமா வந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப அது வந்து நீங்க ஒரு பக்கா ரைஸ் பண்ணணும். ஆமா, இதுதான் வந்து ஒரு பக். இதுதான் வந்துட்டு கஸ்டமருக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பக்கா ரைஸ் பண்ணணும். கீழே காட்டும் போது காட்டின அதே ஐடென்டிஃபிகேஷன் மேல வைக்கணும்ன்ற ஐடியா அவனுக்கு வரல. அதுதான் நம்ம சினாரியோவா நம்ம சொல்லணும். இல்ல எடுத்துட்டோம்னா வராது. இல்ல கம்மாவே கொடுத்தா கூட வராது. இங்க வந்து நம்பர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணும். அது இண்டிஜுவல்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க.
அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும். டாட் வந்துன்னா வேல்யூ வந்துட்டு 0.00 தரணும், அந்த மாதிரி ஆகும். பைசேல கொடுக்குற மாதிரி நம்ம ஆகும். ஸோ இதுதான் வியூ. இப்போ இங்க விட வேல்யூ வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரீட் ஒன்லி மட்டும் தான் இருக்கு. இப்போ இந்த ரீட் ஒன்லி கூட நீங்க எழுதலாம். ரீட் ஒன்லியா இருக்குது. சப்போஸ் இது வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா இது 7.1ன்றது சேஞ்ச் ஆயிருக்கணும். இந்த 7.1 வந்துட்டு இங்க இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிபிஎஃப் இங்க 7.1 இருக்குது. இதே 7.1 அங்க இருக்கு. ஸோ இது கரெக்டா இருக்கா இல்லைன்னா நம்ம ரீசெக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு டெஸ்ட் கேஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க எழுதுற டெஸ்ட் கேஸ் தான் உங்களோட வியூ. ஸோ நீங்க என்னென்ன டெஸ்ட் கேஸ் எழுதிருக்கீங்க, டெஸ்ட் கேஸ் எழுதுன்னு படிச்சு பார்க்கும் போதுமே அவன் இந்த டெஸ்ட் கேஸ்ல அனலைஸ் பண்ணிருக்கான்றத அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சேவ் டாக்ஸ்னா இப்ப நீங்க ஒரு 15 லட்சம் வந்துட்டு மாசம் 1,00,000 ரூபா கட்டுறீங்க. சரி, வருஷம் 1,00,000 ரூபா கட்டுறீங்க. வருஷம் 1,00,000 ரூபா கட்டினீங்கன்னா 15 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபா ஆயிடும். 15 லட்சம் ரூபா ஆயிடுச்சுன்னா ஒரு டாக்ஸ் ஒண்ணு வந்து போடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க பிஎஃப் பாத்தீங்கல்ல, பிஎஃப் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்க சேலரி மேல போகும்போது அதை வந்து நீங்க டிடிஎஸ் கணக்காட்டும் ஃபார்ம் 16 வந்து பிளேம் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. ஃபார்ம் 16 வந்து நீங்க எதுக்கு போறீங்க? ஃபார்ம் 16 வந்துட்டு இப்ப நீங்க குறிப்பிட்ட சேலரி நீங்க வாங்குறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கணக்கு காட்டும். கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கட்டணும். கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கட்டுறத நான் இப்படி சேவிங்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி காட்டினீங்கன்னா ஒத்துப்பாங்க. இப்ப நீங்க ஒரு 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 7 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க போறீங்க. 7 லட்சத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போனீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு அவன் டாக்ஸ் போடுவோம். அந்த 1 லட்சம் ரூபாய் நீங்க டாக்ஸ் போடுற மாதிரி காட்டாம இந்த மாதிரி சேவிங்ஸ்ல நீங்க கட்டினீங்கன்னு காட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டாக்ஸ் போட மாட்டாங்க. பழைய சேலரி 7 லட்சம் மாதிரியே தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபர்தர் ஃபுல்லாக்கி நீங்க வேற ஒரு பேங்க்ல கொடுத்துருங்க, அதனால உங்களுக்கு டாக்ஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு. இதுல டாக்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ஓவராலா நீங்க ஒரு அமௌண்ட் வாங்குறீங்களா, இந்த 2,71,216 ரூபா இருக்குல்ல, அதுக்கு ஒரு டாக்ஸ் போடுவோம். இது 7 லட்சம் ரூபா மேல அதிகமா ஆச்சுன்னா அதுக்கு டாக்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? இந்த மெச்சூரிட்டி வேல்யூ அதிகமாக தான் டாக்ஸ் வந்து அதிகமாகும். இந்த மெச்சூரிட்டி வேல்யூ கொஞ்சம் குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா டாக்ஸ் இருக்காது. எல்லாமே வருமானம் தானே. உங்களுக்கு எல்லா வருமானத்துக்கும் வந்து நீங்க கணக்காட்டணும். ஸோ இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளவு வாங்கிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் வாங்கிருந்தீங்கன்னா கொஞ்சம் டாக்ஸ் போடலாமா வேணாலும் யோசிப்பாங்க. கம்மியா இருந்ததுன்னா விட்டுருவாங்க, இல்லை டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட் கேஸ் வியூ வந்து இப்படிதான் இருக்கணும். டெஸ்ட் சினாரியோ டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் டெஸ்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷனு, ப்ரீ கண்டிஷன் கூட அவ்வளோ மேட்டர் இல்லை. நம்மளுக்கு எழுத வேண்டிய இந்த டெஸ்ட் ஸ்டெப்ஸ், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட், இந்த 3 காலம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். எல்லா ஆஃபீஸஸ்லயும் இது மாறவே மாறாது. இது கம்பல்சரி நீங்க எழுதியா. ஏன்னா ஒரு டெஸ்டரோட வேலையே இதுதான், எழுதுதான். ஆட்டோமேஷன்ல வந்து நீங்க எழுதுன யூசர் ஸ்டோரி இருக்கும், அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வச்சு தான் உங்களோட இன்புட் நீங்க தருவீங்க. ஓகேவா? அதை வச்சு நீங்க உங்களுக்கு வந்துட்டு தேவையான என்னென்ன பண்ணணும், எது பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபுல் வியூ பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம உள்ள வந்துட்டு போக ஆரம்பிச்சிடலாம். ஒரு அப்ளிகேஷனா பார்த்து என்னென்ன பண்ணலாம், எது பண்ணலான்ற மாதிரி இதான் நம்ம மேனுவல் டெஸ்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். மேல சாஃப்ட்வேர் டெஸ்டிங், நோட்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா
ஓகே. ஸோ நம்மளோட வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் ஃபர்ஸ்ட். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல தான் நம்ம நிறைய டெஸ்டிங் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்லாம் பார்த்தோம். அதுல என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மேனுவல் டெஸ்டிங்னா என்ன? அப்ப நம்ம ஒரு டெஸ்டர் வந்துட்டு டெஸ்ட் கேஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்றது பேர் மேனுவல் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் வியூல ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் இருக்க GUI பார்ட், GUI அது வந்துட்டு ஒரு கோடிங் சிலினி மூலியமா டூல் மூலியமா டெஸ்ட் பண்றது பேர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ மேனுவல் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் என்ன வித்தியாசம்? மேனுவல் டெஸ்டிங்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் கேசஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பாங்க. ஆட்டோமேஷன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேஷன் கோட் இருக்கும் சிலினியம்ல. ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், யூசபிலிட்டி டெஸ்டிங்லாம் வந்துட்டு ஒரு இது நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ஸ். ஃபங்க்ஷனல்னா இனிமே தான் வரும். சரி, ஓகே. இப்ப இனிமே அதான் கீழே பார்ப்போம். அந்த மேனுவல்லயே நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு ஓவராலா அதெல்லாம் சேர்த்து தான் பார்ப்போம். ஸோ நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். இதுல வந்து JMeter லோட் ரன்னர் ஒரு 1000 யூசர்ஸ் வச்சு எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்லாம் சொல்றாங்க. சரி. அது கீழே ஆக்சஸபிலிட்டி டெஸ்டிங். யூசபிலிட்டி, ஆக்சஸபிலிட்டி, செக்யூரிட்டி, அவ்வளவுதான், 4 தான். செக்யூரிட்டினா வேற யாரும் வந்து ஹைஜாக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு போடுறது, அது பேர் செக்யூரிட்டி. ஆக்சஸபிலிட்டினா எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்றது. உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆஃபீஸோட அப்ளிகேஷன் இப்ப நீங்க உங்க லேப்டாப்ல லாகின் பண்ணி வச்சுக்கோங்களேன், லாகின் ஆகாது. ஏன்னா VPN கனெக்ஷன் வேணும். அதுக்கு பேர் தான் accessibility. இல்ல ப்ராப்ளம் அது வந்துட்டு அவன் ஓவராலா செக்யூர் பண்ணியிருப்பான். API டெஸ்டிங் மூலமா செக்யூர் பண்ணியிருப்பான். அடுத்து தான் உள்ள போறான். அவன் தான் மெயின் இருக்கணும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு மெயின் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெரைட்டிஸோட, ஃபார் எக்ஸாம்பிள் 100% பக் ஃப்ரீ இல்லாம இருக்கும். ஆனா அது மாதிரி கொடுக்க வாய்ப்பே இல்லை. எப்படியாவது பக் வந்துடும். நம்ம கண்டுபிடிக்கலாம்னாலும் UAT காரன் கண்டுபிடிப்பா, UAT காரன் கண்டுபிடிக்கலாம் லைவ் வச்சுப்போம். அப்ப லைவ்ல போய் ஒரு பக் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். அதனாலதான் நம்ம மோஸ்ட்லி நம்மளே வந்துட்டு யூனிட் டெஸ்ட் கேஸ்லயே நம்ம டெவலப்பரே வந்துட்டு ஒரு சிமுலேட் பண்ண சொல்லுவோம். யூனிட் டெஸ்ட் கேஸ்ல இருந்து மிஸ் ஆகி நம்ம கண்டுபிடிப்போம். நம்மளுடைய சிஸ்டம் டெஸ்டிங்ல இருந்து அது நிறைய மிஸ் ஆகும். நம்மளோட சிஸ்டம் டெஸ்டிங்ல மிஸ் ஆனதெல்லாம் போய் UAT போய் உட்காரும். UAT டெஸ்டிங்ல இல்ல பிளேம் வந்து கன்ஃபார்ம் போகும். பிளேம் போகும். உங்களை வந்துட்டு வார்னிங் பண்ணுவாங்க. உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆக்குவாங்க. நீங்க வந்துட்டு இந்த லெவலுக்கு இல்லாம இன்னும் நீங்க நிறைய லெவலுக்கு பார்க்கணும். அப்பதான் வந்து நீங்க இன்னும் நல்லா டெஸ்டிங் பண்ணதான் வந்து நீங்க எக்ஸ்பர்ட் ஆவீங்க. உங்களுக்கு எடுத்தோடனே உங்களை வந்துட்டு உங்களை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 months வந்துட்டு உங்களை பிளேம் அவ்வளவா பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ரீடிங் தான் வருவீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து உங்களை நல்லா பிளேம் பண்ணி நீங்க இதை பண்ண மாட்டீங்கன்னா இல்ல உங்களுக்கு நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்கன்னா அப்பதான் நீங்க வந்து ஒரு நிறைய சினாரியோஸ் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் தாட்டுக்குள்ள வரும். ஸோ அப்ப நிறைய சினாரியோஸ் யோசிக்க தான் உங்களால அது வந்து நீங்க ஃபுல்ஃபில்லா நீங்க ஃபுல்ஃபில்ஜா போக முடியும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின்லயே வந்துட்டு அவன் ஒரு 1,00,000 பேர் யூஸ் பண்றதுக்கு எப்படியான வேணும் அப்படின்ற மாதிரி 1,00,000 ரெக்கார்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அவனால. பட் ஆனா அதையே வந்துட்டு யூஸ் பண்ண நிறைய பக் வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒருத்தர் வந்து பஞ்ச் பண்ணிட்டு போறாருல்ல, போகும்போதும் 2 பேரும் ஒன்னா போயிட்டா வச்சுக்கோங்களேன், அது தெரிய மாட்டேங்குது. ஒரு பாப்பா கையில தூக்கி வச்சு போயிட்டாங்கன்னா தெரியாது. இதெல்லாம் வந்து பக்.
இப்ப இது பக்கம் வந்து வாஷ் பண்றதுக்கு தான் அவன் என்ன பண்ணா, டிக்கெட் கவுண்டர் எங்கேயோ பக்கத்துலயே வந்துட்டு அந்த பஞ்ச வச்சான். ஓகேங்களா? சோ அப்ப இது வந்து ஐடியா. இந்த பக் வந்து அவனால பண்ணவே முடியாது, ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. அவன் சரி பண்றதுக்கு அவன் எப்படி ஐடியா வச்சானா, டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலயே வச்சோம்னா, இல்ல செக் பண்றோம் பாத்தீங்களா, அங்கேயே பக்கத்துல வச்சோம்னா, இதை செக் பண்றாங்களா, அதெல்லாம் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ். இப்ப நம்ம பஸ்லயும் போறோம், அந்த பஸ்ல யாரும் செக் பண்றதே இல்லையா? அங்க ஏன் செக் பண்றது இல்ல? அங்க ஏன்னா நீங்க எதிர் போறது ஒரு 50 பேரோ, ஒரு 50 பேரோ, ஒரு 50 பேரோ, ஒரு 100 பேர் தான் இருவீங்க. 100 பேரை வந்து சமாளிக்கிறதுக்கு ஒரு 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 கண்டக்டர் போதும். ஒரு கண்டக்டர் ஃபுல்லா அவர் வந்து சர்ச் பண்ணுவாரு, ஃபுல்லா அது பாப்பாரு, வருவாரு. அவர் வந்துட்டு டிக்கெட் மெயின் ஒரு டிக்கெட் வாங்கணும்ன்ற பர்பஸ் மட்டும்தான். சோ டிக்கெட் வாங்கின பர்பஸ் நீங்க ஸ்பீடா மூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை வந்து செக் பண்ற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு, இல்ல உங்களுக்கு வந்து அடிஷனல் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி அங்க ஷாப்பிங் வந்து வைக்கிறது, இல்ல அங்க அதாவது இதெல்லாம் வைக்கிறதுனால என்ன யூசஸ் இருக்குன்னா, வர கஸ்டமர் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து டிக்கெட் எடுத்துட்டு போனோம். அவரோட மெயின் கேட்டகரி என்ன, அவனோட மெயின் ரோல் என்ன, டிக்கெட் எடுத்து போனதான் அவனுக்கு வந்து லாபம். அப்ப அது டிக்கெட் எடுத்து போறதுக்கு என்னென்ன பண்ணணும், வந்த கஸ்டமர் தான் அர்ஜென்சியா உள்ள போயிட்டாங்கல்ல, அப்படியே போயிட்டாங்கல்ல. அப்ப கரெக்டா அந்த சிப்பை வந்துட்டு செக் பண்ணும்போது அந்த டேட்டா பேஸ் போய் அதை ஹிட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுது இல்லையா, அது ஸ்பீடா பண்ணும். அந்த இன்டர்நெட் காஸ்ட் கரெக்டா வேல்யூ வந்து ஒர்க் ஆகுறனா அவனுக்கு தான் லாஸ். சோ அப்ப இதெல்லாம் பண்ணும்போது அது கரெக்டா ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா? ஒரு சிப் வச்சு 2 பேர் உள்ள போயிட்டாங்கன்னா நம்ம இல்லையா, இப்ப இது ஆட்டோமேட்டிக்கா இல்ல. இப்ப எல்லாருமே வந்துட்டு சிப் வச்சு தான் உள்ள போறாங்க. அப்ப அவங்க இருக்கிற டிக்கெட் கவுண்டர் ஆளுங்கலாம் இருக்கணும். ஆன்லைன்லயே ரீசார்ஜ் பண்ணிட்டு எல்லாருமே போயிடலாமே. மேன் பவர் கம்மி பண்ணலாம்ல அவன். ஏன் கம்மி பண்ண மாட்டான்? என்ன கம்மி பண்ணாங்கன்னா, அவனுக்கு வந்துட்டு 2 பேர் உள்ள போற மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அவனுக்கு தான் ரொம்ப லாஸ் ஆயிடும். ஏன்னா அவன் உட்காந்து பார்த்துருக்க மாட்டான். எத்தனை பேர் உள்ள போறாங்க, 7 பேர் உள்ள போறாங்க. வெப் கேமராவை வச்சு அவன் ஹைஜாக் பண்ணா கூட, அவன் ஒரு 100 கோடி, ஒரு 2 கோடி பேர் மெம்பர்ல அவன் எங்கன்னு போய் கேட்பான் அந்த அந்த ஆளுங்களை. ஆளுங்களோட பேரு அதெல்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதெல்லாம் பார்த்த போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் பண்ண முடியாது. 30 ரூபா டிக்கெட்டுக்கு அவன் எல்லாத்தையும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? சோ அப்ப அவன் விட்டுருவான். இதையே தாண்டி இன்னொரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன தெரியுமா ஆச்சு? இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு பஞ்ச் வச்சு உள்ள போயிடுறோம். உள்ள போயிட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம அவுட் வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் கணக்கு. அதுக்குள்ள நீங்க எந்த டிராவல்ல போய் எங்க போய் இறங்குறீங்க, ஏது இறங்குறீங்க, எங்க போனீங்க, அதெல்லாம் வந்து தெரிய தெரியாது. பஸ்ல டிக்கெட் எடுக்கீங்களா? பஸ்ல டிக்கெட் இருந்தா உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க இந்த டிக்கெட் தான் எடுத்தீங்கன்னு டிக்கெட் கண்டக்டருக்கு ஞாபகம் இருக்குமா? அப்புறம் இதேதான் எங்க மெட்ரோலையும் நடக்குது. ஆனா பஸ்ல நீங்க இறங்கிட முடியும். அதுதான் பஸ்ல நீங்க இறங்கிட முடியும். ஆனா நீங்க மெட்ரோல நீங்க இறங்க முடியாது. இறங்கும் போது பஞ்ச் வைக்கணும். சரி, இறங்கும் போது பஞ்ச் வைக்கும் போது மாட்டிப்பீங்க. பண்ணாது பண்ணாது. ஓகேவா? அது பண்ணாம இருக்கும்போது நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க மாட்டிப்பீங்க. இதே நீங்க சென்ட்ரல்ல டிக்கெட் எடுத்துட்டு நீங்க ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் சென்டர்ல பஞ்சு வச்சுட்டு எடுத்து. ஆனா அவனுக்கு லாஸ் தான். பட் ஆனா அவனுக்கு அதுல வந்து அவர் அதெல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல. ஹாய். போயிட்டோம். கொஞ்சம் नहीं चलेगा, हम लोग ऑटोमेशन काम भी कुछ नहीं करते। अपने काम करो, कुछ डाउट हो तो पूछो। हाँ हाँ यस, मुझे बहुत बड़ा डाउट है। मैंने कल ट्राई किया, कर्ली ब्रैकेट रिमूव नहीं हो रहा है, एक साइड में एरर आ रहा है कर्ली ब्रैकेट में। हाँ दिखा है ना। சோ நம்மளோட வியூ வந்துட்டு அவன் அவர் கணக்கெல்லாம் வைக்கல. இப்படி காலையில இருக்குங்களா? எண்ட் ஆஃப் தி டே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் தி டே தான் இருக்கும். நான் அப்படியே ட்ரை பண்ணேன். எங்க வீட்டுல அங்க பஞ்சு வச்சிட்டேன். பஞ்சு வச்சுட்டு என் ஃப்ரெண்டோட வந்தேன். ஃப்ரெண்டோட வந்துட்டு
சென்டர்ல வந்து அவளுக்கு ட்ரெயின் ஏற்றணும். அதுல ட்ரெயின் ஏற்றிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு எங்க இதுலயே வச்சேன்னா பஞ்ச் வச்சுனா நான் மாட்டிப்பேன். எங்க ஸ்டேஷன்ல இருக்கேன் பக்கத்து ஸ்டேஷன்ல வச்சேன்னா ஓகே விட்டுரு. நான் இது 2 ஹவர்ஸ் இவ்வளவுதான் ஆயிடுச்சு. நான் காலடி பெட்ஸ் பெட்ரோல் ஏறினேன். அப்புறம் டோல்கேட் பெட்ரோல் இறங்கிட்டேன். எனக்கு 8 ரூபா தான் ஆச்சு சார்ஜ். ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு பக் வந்து இருக்கும். எப்படி இருந்தாலும் பக் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. லைவ்லயும் பக் இருக்கும். ஓகேங்களா? பக் இல்லாத ப்ராடக்டே இல்லை. ஸோ 100% பக்ல நமக்கு தர முடிய வாய்ப்பு இல்லை. பட் ஆனா we can able to test at almost 99% நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் நீங்க வந்துட்டு ஓரளவுக்கு ரீடிங் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? மெயின் வந்து எஸ்டிஎல்சி பார்த்தோம். எஸ்டிஎல்சில ரெக்குவயர்மெண்ட்னா என்ன, டிசைன்னா என்ன, டெவலப்மெண்ட் என்ன, டெஸ்டிங் வியூனா என்ன, ஆப்ரேஷன் வியூனா என்ன ஓரளவு பார்த்துச்சு. ஸோ இதுல வந்து வாட்டர் ஃபால் மாடல் இருக்குது, ஸ்பைரல் மாடல் இருக்குது, ப்ரோட்டோடைப் மாடல் இருக்குது, வி மாடல் இருக்குது, அஜைல் மாடல் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வாட்டர் ஃபால் மாடலும் அஜைல் மாடல் மட்டும் தான். வி மாடல்னா உங்களுக்கு என்னன்ற மாதிரி ஒரு சைடு வெரிஃபிகேஷன், ஒரு சைடு வேலிடேஷன் அப்படின்ற ஒரு மீனிங்ல சொல்லிட்டு போயிட்டேன். ஸ்பைரல் பார்க்கலாம். இதுதான் வந்து ஸ்பைரல் மாடல். இப்ப ஸ்பைரல் மாடல் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படிச்ச அதே விஷயம் தான். வாட்டர் ஃபால் மாடல்ல இங்க அனாலிசிஸ் அப்ப டிசைன் அப்ப அதெல்லாம் என்ன நடக்குமோ அதே தான் இங்கேயும். பட் ஆனா இங்க வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கனால இவங்க ப்ராடக்ட் வந்து காஸ்ட் எஸ்டிமேஷனுக்காக இதை ரேண்டமா ஒன்றும் பண்ண விட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு எல்லா விஷயம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ண வச்சாங்க. ஸோ அதனால அவங்க சக்சஸே அவ்வளவு ஃபுல்ஃபில் ஆகவே இது வந்துட்டு. ஆனா இதுதான் வந்துட்டு இது ரொம்ப ரிஸ்க் வந்து அனலைசிஸ் வந்து இங்க நிறைய நடந்தது. ஏன்னா இங்க ப்ராடக்ட் எப்படி இருந்து ஃபுல் ஃபெட்ஜா வந்து இருக்குது, என்ன ஏட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸே இல்லாம போயிடுச்சு. ஸோ அதனால இதுக்கு வந்துட்டு இது வந்து ஓல்டு மாடல், இதோட டைப்ஸ் என்ன, கேட்டகரிஸ் என்னன்ற மாதிரி ஒரு லைட்டா ஒரு வியூ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி. இது ப்ரோட்டோடைப்பும் நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க ரைட்டா. ஸோ இது வந்து நம்ம வி மாடல் நம்ம கிளீனா பார்த்தோம். இதே தான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிரசன்டேஷன்ல கொடுத்துருப்பேன். இந்த சைடு ஃபுல்லா வந்துட்டு வெரிஃபிகேஷன், இந்த சைடு ஃபுல்லா வேலிடேஷன், அதே தான் இங்க நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்க்க வேண்டியது வந்துட்டு ஆர்எட் ஆன்லைன் ஸோ நம்மளுடைய மெயின் பர்பஸ் வந்து அஜைல் மெத்தடாலஜி தான். ஓகேங்களா? அஜைல் மெத்தடாலஜில நம்ம என்ன பண்றோம், நம்ம மோஸ்டா கண்ட்ரோல் பண்றோம், நிறைய ப்ரொடக்டிவிட்டியை கெயின் பண்றோம், குவாலிட்டி நல்லா வருது, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அதிகமா இருந்து நம்ம பக்கத்துலேயே வாட்ச் பண்றாரு ப்ராடக்ட் ஓனர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து வியூலாம் வந்து பாக்குறோம். இந்த வியூ எல்லாம் பார்த்ததுக்கு இல்லாம இதுல மெயினா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரம் மாஸ்டரோட வியூ, ஸ்ட்ரீம் டீம், ஸ்க்ரம் டீம் என்ன இருக்குது. ஓகேங்களா? இதுல ஸ்பிரிண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்றோம், யூசர் ஸ்டோரினா என்ன, யூசர் ஸ்டோரியோட பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, இதை நீங்க கொஞ்சம் ரைட்டா ஒரு ஓவர்வியூ மாதிரி கொஞ்சம் ஃபுல்லா கொஞ்சம் படிச்சு போங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து மேபி ஸ்க்ரம் டீலிங் பண்ற ஆஃபீஸ்ல போனீங்கன்னா இது மெயினா கேட்பாங்க. இதுதான் ஸ்க்ரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அஜைல் தான் மெயின். வாட்டர் ஃபால் லைட்டா தான் தெரிஞ்சுக்கணும். இதுல எல்லாம் நீங்க ஒரு பாயிண்ட் ஈச் எவ்ரி பாயிண்ட் நீங்க பாக்கணும். ஓகேங்களா? ஜீரா ஆக்சிஸ் நீங்க ஒர்க் பண்ணி இருந்திருக்கீங்களா? அது ஒண்ணே உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? இல்ல ஜீரா காட்டுவா லேட்டா கிளாஸ் காமிச்சிங்களா? ரெக்கார்டிங் உங்கள்கிட்ட இருக்குல்ல? சரி ஓகே. ஸோ இப்போ பிஃபோர் ஸ்பிரிண்ட்ல நீங்க என்னென்ன பண்ணணும் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூசர் ஸ்டோரிஸ். அப்புறமா ப்ராடக்ட் ஓனர் வந்துட்டு வில் பி அவைலபிள், எந்தெந்த எக்ஸிஸ்டிங் யூசர் ஸ்டோரிஸ்லாம் என்னென்ன பண்ணியிருந்தாரு, ஏது பண்ணியிருந்தாரு, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 1 hour மீட்டிங் 1 hourல என்னென்ன பண்ணணும், டியூரேஷன் வந்து 1 hour தான் மீட்டிங் வைக்கணும், அதுக்கு மேல வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய எம்ப்ளாயோட மொத்தம் அவர் வந்து எத்தனை இருக்கு, ஏது இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டு அவனுக்கு வந்துட்டு வரப்போற எம்ப்ளாய் வந்துட்டு ஒரு 10 minutes தான் வந்துட்டு உள்ள வந்துட்டு பேசணும், பேசிட்டு உடனே வந்து மூவ் பண்ணிடணும். அவங்க